பேர் என்ன பண்ணுவோம், காந்தி என்ன சொல்லுவோம், அவர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. என்ன வேணுமோ அந்த ஆசீர்வாதம் பண்ணியாத ஒவ்வொருத்தருக்கும். परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं देवा ताराफलं चंद्रफलं ददेव विद्याबलं दैवबलं ददेव लक्ष्मी पदेदे वाणी पदेदे स्मरामि करिष्ये मानस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ मंगल महागणपति पूजाम् अद्य कारयिष्ये. अक्षதை கீழே போட்டுட்டு கொஞ்சோண்டு தீர்த்தம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. अभव प्रप्त्या சகலேகரகேத்வா சிவகுரும் பிரார்த்திய. ஒரு புஷ்பம் எடுத்து உங்க பஞ்சபாத்திரத்தில் ஒரு புஷ்பத்தை போடுங்க. நமஸ்வேதா அபிதானாத நானாகமா சரணாரவிந்ததாப்யான் நம. கங்கே தெய்வ யமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இது கந்தம் நிஷப்ய गन्धद्वारान्दुरादर्शं नित्यपुष्टां गरुषणीहं ईश्वरेगं सर्वभूतानां तामिकोपप्पये स्त्रियं. महागणपतये नमः. अर्घ्यजलेन अस्त्रेण संप्रोक्ष्य புரோக்ஷணம் பண்ணிட்டு பிள்ளையார் பிடிங்க. ஓம் கணாநாஹம் துவா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் ब्रह्मणस्पदान शृण्वन्नोदिभिः श्रीदसादनम्. ओम श्री महागणाधिपतये नमः. பிள்ளையார் பிடிச்சிட்டிங்களா? பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அக்ஷதை இருக்கும் உங்களுக்கு துணையில் கொடுத்துருப்பாங்க. எடுத்து சொல்லக்கூடிய மந்திரங்களை ரெண்டு ரெண்டா அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுவது. பிள்ளையாராக உருவாக்குறதுக்காக மந்திரங்கள் இதெல்லாம் பொட்டு பூவெல்லாம் வைக்க வேண்டாம். வெறும் அக்ஷ. ஓம் ஓம் ஆதாரசக்ததே நமः. ஓம் அனந்தாய நமः. ஓம் தர்மாய நமः. ஓம் ஞானநாளாய நமः. ஓம் வைராக்கியகேசராஜ நமः. ஓம் ஐஸ்வர்யகன்னிகாயை நமः. ஓம் பத்மாய நமः. பத்மஸ்லோபரி. ஓம் கம் கணபததே நமோ நமः. அப்படியே அக்ஷதையை போட்டுட்டு ஒரு ரெண்டு சொட்டு தீர்த்தம் எடுத்து பிள்ளையாருக்கு முன்னாடி விடுங்க. மகாகணபததே நமः. பாதஜோஹோ பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தாஜமனம் சமர்ப்பயாமி வஸ்திரார்த்த அலங்காரணார்த்த அக்ஷதான சமர்ப்பயாமி. ஒரு தடவை அக்ஷதை போடுங்க. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் கணாதக்ஷாய நமः. ஓம் பாலச்சந்திராய. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः.
ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமः. ஹரித்ர மகாகணபததே நமோ நமः. நானாவித பரிமள பத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை அப்படியே பிள்ளையாருக்கு சேர்த்துருங்க. ஒரு அக்ஷதை எடுத்து பிள்ளையாருக்கு சேர்த்துருங்க. மகாகணபததே நமோ நமः. அநேக கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பயாமி. தேவங்குணா சகல விடேதனாः சிஷ்டாதாமஸ்யாமர்தமானாதாः. கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்ப க்ஷேம தைரிய வித்யவதை ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தம் அரோக திடகாத்திரகாசித்தீர்த்தம் தனதானிய சிக்ஷந்தான சகல சௌபாட்டியகாடித்தீர்த்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதிரோக நிவாரண பிராப்தியர்த்தம் சத்யநாராயண சுவாமி பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் சத்யநாராயண சுவாமினே நமோ நமः. பாதார வந்ததோஹோ சதானாம் அத்ய கரிஷ்யாமः. சொல்லிக்கோங்க. சர்வேஷாம் குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியானாம் ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தயர்த்தம் அரோக திடகாத்ரகா சித்தியர்த்தம் அஷ்டலக்ஷ்மி கிருபாகடாட்ச சித்தியர்த்தம் தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சௌபாக்கியலக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மி கடாட்ச மகாலக்ஷ்மி பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் இஷ்டதேவதா குலதேவதா பாரம்பரிய தேவதானாம் பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் காசி விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி தரிசன பிராப்தியர்த்தம் ராமேஸ்வர பர்வதவர்த்தினி அம்பிகா சமேத ராமநாத சுவாமி பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் அலமேலு மங்கா சமேத வேங்கடாச்சலபதி பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் வள்ளி தேவசேனா கல்யாண சுப்பிரமணிய சுவாமி பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் ஷீரடி சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் ஞான சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் வியாபார உத்தியோக தொழில் துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ வியாதி நாயகஸ்ய சாயிநாத பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் ரமாதேவி அம்பிகா சமேத சத்யநாராயண சுவாமி பரிபூரண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் தினே சத்யநாராயண விரத பூஜாம் பலம் தேகி மே சத்யநாராயண பூஜாஞ்ச
கர்ம கர்த்தும் அத்திய காரயிஷ்யே. அப்படியே உங்களுடைய அக்ஷதைய பிள்ளையார் பாதத்துக்கு முன்னாடி போட்டுருங்க. ஒரு சொட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுங்க. ஞான சாய்நாதா எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜம்முன்னு இன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ற அத்தனை பேருக்கும் என்னென்ன அவங்க வேண்டிட்டு இந்த பூஜைகள் பண்றாங்களோ அந்த பூஜையின் பலன் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப விநாயகர் வழிபாடு. அடுத்தபடியா இன்றைய தினம் மகா சங்கல்பம். இன்றைய தினத்துல நம்மளுக்கு என்னென்ன வேணும்லாம் கேட்டு பாபா கிட்ட சங்கல்பம் வச்சாச்சு. அவர் பரிபூர்ணமாக நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இன்னைக்கு என்ன விசேஷமான நாள் அப்படின்னா, இன்னைக்கு புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு புதிதாக வந்து அத்தனை பேருக்குமே வந்து ஒரு பெரிய பாக்கியம். இந்த சத்யநாராயண பூஜையில் இன்னைக்கு கலந்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இன்னைக்கு பங்குனி உத்தரம், முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். இன்னைக்கு நம்ம கோயிலையும் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடந்தது. முருகப்பெருமான் இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. நம்ம கோயில எல்லா சுவாமியுமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இன்னைக்கு முருகனை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இந்த உத்திர பல்குனி நட்சத்திரத்துல தான் தெய்வானையை கரம் பிடித்த நாள். அப்படி முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் பண்ண நாள் இன்னைய பங்குனி உத்திர நாள். சிவபெருமானுக்காக பார்வதி தவம் இருந்து கரம் பிடித்த இந்த சாய்நாத் மகாராஜுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளவு நேரம் இல்லை. நம்ம ஒரு மணி விசேஷ நாள்ல நம்ம அத்தனை பேரும் உங்க பண்ணிருக்கேன்னு சொன்னேன். எல்லாரும் பண்ணும்போது அவர் கொடுக்குறாரு. என்ன வார்த்தைகள் பேசுறதுன்னு பொறுத்த நம்ம நோட் பண்ணணும். நீ புதுசா வந்திருக்கவங்க, நீங்க சத்யநாராயண பூஜை பண்றவங்க அத்தனை பேருக்கும் நீ பங்குனி உத்திரம் விசேஷமான நாள்னு சொல்றோம். அப்ப கொடுக்குறாரு. அப்ப எல்லாருமே உங்களுக்கு நிறைவேறினதா நினைச்சுங்க. அதுக்கு தான் இந்த சத்தியம் பண்ணுவோம். சும்மா சத்தியம் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து கேட்க மாட்டாங்க. மகாகணாதிபதே நமோ நமஹ. கோவிந்தா கோவிந்த். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, குன்றக்குடி குமரனுக்கு, எட்டுக்குடி வேலனுக்கு, சுவாமி மலைநாதருக்கு, எண்கண் முருகனுக்கு அரோகரா. படத்துல அவர் வந்துட்டாரு. இப்ப 108 முறை நம்ம அஷ்டோத்திரம் பண்ணி நம்மளுடைய என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு பண்ணுவோம். பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுப்பார். ஓம் சத்ய புருஷாய நமஹ. ஓம் சத்யநாதாய நமஹ. ஓம் சத்ய சாசினே நமஹ. ஓம் சத்ய யோகாய நமஹ. ஓம் சத்ய ஞானாய நமஹ. ஓம் சத்ய ஞான பிரியாய நமஹ. ஓம் சத்ய நிதயே நமஹ. ஓம் சத்ய சம்பவாய நமஹ. ஓம் சத்ய பிரபவே நமஹ. ஓம் சத்யேஸ்வராய நமஹ. ஓம் சத்யகாமினே நமஹ. ஓம் சத்ய பவித்ராய நமஹ. ஓம் சத்ய மங்களாய நமஹ. ஓம் சத்யகல்பாய நமஹ. ஓம் சத்ய பிரஜாபததே நமஹ. ஓம் சத்ய விக்ரமாய நமஹ. ஓம் சத்ய சித்தாய நமஹ. ஓம் சத்ய அச்சுதாய நமஹ. ஓம் சத்ய வீராய நமஹ. ஓம் சத்ய போகாய நமஹ. ஓம் சத்ய தர்மாய நமஹ. ஓம் சத்யாக்ரஜாய நமஹ. ஓம் சத்ய சந்துட்டாய நமஹ. ஓம் சத்ய வராகாய நமஹ. ஓம் சத்ய பாரணாய நமஹ. ஓம் சத்ய பூர்ணாய நமஹ.
பரிபூர்ண கிருபையினாலே சத்யநாராயணர் பூஜையை ஆரம்பித்து அஷ்டோத்திரம் வரலையும் நம்ம பண்ணிட்டாச்சு. இப்போ சத்யநாராயண பூஜையின் 5 கதைகள். எதற்காக இந்த சத்யநாராயண பூஜையை பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, பண்ணத்தினால என்ன பலன்? இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் பூஜை பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் அந்த பலன் போய் சேரணும். தொட்டி கட்டி குழந்தைக்காக வந்திருக்கவங்களுக்கும் அந்த பலன் சேரணும். பூஜை பண்ண அத்தனை பேருக்குமே அந்த பலன் பரிபூர்ணமாக கிடைக்கணும். யார் யார் என்னென்ன வேண்டுதல் வந்து இருக்காங்களோ அது பரிபூர்ணமா நிறைவேற்றுவார் பாபா, நிறைவேற்றி கொடுப்பார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஸ்ரீரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாயிநாதன் தரிசனம் ஸ்ரீரடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் வியாதி நிவாரணம் ஞான சாயிநாத பரிபூரண அனுக்கிரகம் எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையினாலும் குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் முன்னோர்களின் ஆசியினாலும் ஞான சாயிநாதரின் பரிபூரண கிருபையினாலும் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்திலே சத்யநாராயண பூஜை செய்துள்ளோம். இந்த சத்யநாராயண பூஜையை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலே எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தருள வேண்டுமே. சத்யநாராயண நமோ நமஹ. எங்களை விட்டு கர்ம வினைகள் விலக வேண்டும், பித்ரு சாபங்கள் அகல வேண்டும்,
ஜென்ம சாபங்கள் விலக வேண்டும். வியாதிகள் விலக வேண்டும். சாபங்கள் விலக வேண்டும். கண் திருஷ்டி அகல வேண்டும். நாங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ எங்களுக்கு பரிபூரண நல் ஆசியை தந்தருள வேண்டுமே. ஞான சாய்நாதாய நமோ நமஹ. நாங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த சங்கடங்களும் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் மன கிளேசங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு நல் அருள் தந்தருள வேண்டுமே. சாய்நாதாய நமோ நமஹ. வியாபாரம் உத்தியோகம் தொழிலிலே அபிவிருத்தி ஆக வேண்டும். ஞான சாய்பாபா ஆலயத்திலே குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு அதிசீக்கிரமேவ குழந்தை பாக்கியம் தந்தருள வேண்டுமே. சாயிநாதா திருமணத்திற்காக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிசீக்கிரமேவ திருமண பாக்கியத்தை திருமண யோகத்தை தந்தருள வேண்டுமே. சாய்நாதாய நமோ நமஹ. சத்யநாராயண பூஜையில் அவரவர் வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகளை பரிபூரணமாக நிறைவேற்றி கொடுக்கணுமே. சாய்நாதாய நமோ நமஹ. அநேக கோடி பிரார்த்தன நமஸ்கார சமர்ப்பயாமி. சாய்நாத் மகாராஜ் की சர்வநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா முருகனுக்கு 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 அரோஹரா. श्रवणाय गुरुमहे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरी सर्वलोकधारु कुबेराय विष्णुहाय महाराजाय नमः. ओम श्री अनंत कोटि ब्रह्मांडनाय राजाधिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. साई महाराज की जय. साईनाथ महाराज की जय. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.